கைஸ் இந்த கேம் டைமில் என்ன பண்ண போகிறோன்னா ட்ரெட். ஸோ இந்த கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இந்த கேம் பற்றி சொல்லணும்னா நம்ம ஒரு போட் எடுத்துகிட்டு போயிட்டு மீன் பிடிச்சிட்டு அதை எடுத்துன்னு வந்து வியாபாரம் பண்ணணும். இது கேட்க சிம்பிளாக இருக்குல்ல. இந்த கேமில் நிறைய ட்விஸ்ட்டு, அப்புறம் இந்த கடலில் வந்து நிறைய மர்மங்கள் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்புறம் நம்ம போட்டை அப்கிரேட் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும், நம்ம போட்டில் இருக்கிற ஸ்பேஸ் அதிகப்படுத்தணும். ஸோ அப்போ தான் நம்ம நிறைய மீன் பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் கைஸ். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா மொபைல்லேயே இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. என் சேனலை ஃபாலோ பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். ஆங்லர் வாண்டடா? இவரு தேடப்படுறாரு ஆங்லர்ன்றவர். ஓ, இவர் தான் ஆங்லரா? நம்பால் வாண்டட் கேஸில் இருக்காரு கைஸ். என்னாச்சு? ஏதோ ஒரு மலையில் இடிச்சு விபத்தாயிடுச்சு. லைட் ஹவுஸு. லைட் ஹவுஸ் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் இருக்கு கைஸ். அங்கே போட்டை அங்கே இடிச்சு முழுகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ அங்கேருந்து எப்படியே இந்த வில்லேஜுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து இவர் தான் மேயறான். நம்மளுக்கு வந்து மீன் பிடிக்க ஒரு பழைய போட்டு கொடுக்குறாராம். ஸோ நம்மளுக்கு மீன் பிடிச்சிட்டு வர சொல்கிறாரு. தெரிஞ்சு நம்மளுக்கு உதவி செய்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன சொல்கிறாருன்னா இருட்டுறதுக்குள்ளே நம்ம திரும்பி வந்துடணுமா. இருட்டுச்சுன்னா அந்த கடல் வந்து கொஞ்சம் பயங்கரமாக இருக்குமா. ஓகே, இங்கே எதை காட்டுது? ஓ, இதுதாங்க ஐஸ் அவர் கொடுத்த போட்டு. அப்போ நம்ம போட்டு டோட்டலாக டேமேஜ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, முதல்ல வந்து மீன் பிடிக்கணும். ஸோ இப்போ மீன் பிடிக்க போகலாம் வாங்க. ஸோ அங்கே வந்து தண்ணியில் எதுவும் மிதக்கிற மாதிரி இருக்கா? பபுள்ஸ்லாம் வருதில்ல, இதுதான் ஃபிஷ்ஷிங். ஸோ இங்கே பாருங்கள் நிறைய மீன் இருக்கா? ஸோ இங்கே தான் நம்ம மீன் பிடிக்கணும். ஸோ கரெக்டாக இங்கே வரும்போது ப்ரெஸ் பண்ணணும் கைஸ். ஓ, ப்ளூ மேக்ரல் ஒரு மீன் கிடச்சிருக்கு. இங்கே இதுதான் போட்டில் வைக்கிறதுக்கான இடம். இங்கே எம்டி இடம்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இது ஃபுல்லாக நம்ம வச்சிடலாம். இது ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா திருப்பி நம்ம டாக்குக்கு போயிட்டு இதெல்லாம் விற்றுட்டு திருப்பி வரணும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இப்போ ஒன்று தான் வச்சுருக்கோம்னா இவ்வளோ இடம் இருக்குது. ஃபுல்லாக மீனை ரொப்பிடலாம். ஓகே, திருப்பியும் ப்ளூ மேக்ரல். இதை இங்கே போய் இன்னும் நிறைய இடம் இருக்குது கைஸ். நிறைய மீன் பிடிச்சிட்டு போகலாம். திருப்பியும் ப்ளூ மேக்ரல். ஓகே, இங்கேருந்து மீனில் காலி ஆகிடுச்சு. இங்கேருந்து மீன் எல்லாத்தையும் பிடிச்சிட்டோம். வாங்க வேறு இடத்துக்கு போய் பார்க்கலாம். இன்னும் நிறைய இடம் இருக்குது கைஸ் போட்டில். இன்னும் நிறைய மீன். இங்கே பாருங்கள் எத்தனை இடம் இருக்குது. இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. வாங்க இங்கே போய் மீன் பிடிக்கும். இங்கே நிறைய மீன் இருக்குது போல இருக்கே. இங்கே என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓ, இந்த இடம் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கான் கைஸ். மீன்லாம் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கான். நம்மக்கிட்ட அதுக்கான மீன் தூண்டில் இல்லை. ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட பேசிக் மீன் தூண்டில் தான் இருக்குது. ஸோ அதை வச்சு இதை பிடிக்க முடியாது. சரி வாங்க வேறு இடம் போய் பார்க்கலாம். இங்கே இருக்குது கைஸ் மீனுங்க. இங்கே போட்டு பார்க்கலாம். ஓகே, இங்கே பிடிக்கலான்னு நினைக்கிறேன். தூண்டியில் போடு. இங்கே என்ன மீன் கிடைக்குது பார்க்கலாம். சீவோடியா? சீவோடின்ற மீன் பேரா? சீவோடினா நம்மளுக்கு தெரிஞ்சு கேஷ் ஆன் டெலிவரி தான். ஓ, இந்த மீன் பார்த்தீங்களா 3 பிளாக்கை வந்து ஆக்குபை பண்ணிடுச்சு. இதெல்லாம் 2 மட்டும் தான் பிடிச்சிது. 2 பிளாக் மட்டும் தான் பிடிச்சிது. இந்த மீன் 3 பிளாக் பிடிச்சிச்சு. அப்போ இந்த மீன் பிடிச்சா அதிகமாக ஸ்பேஸ் தேவைப்படும்னு நினைக்கிறேன். அடுத்தது என்ன மாட்டுதுன்னு பார்க்கலாம். அதே தாங்க ஐஸ், ஒரு ஸ்பாட்டில் வந்து ஒரே மீன் தான் மாட்டுது. ஓகே, அதே மீன் தான். வைக்கிறதுக்கு இடம் இல்லையா? இங்கே வச்சிடலாம் நினைக்கிறேன். தூண்டியில் மாற்றிடலாம் கைஸ். தூண்டில் எடுக்க முடியாதா? தூண்டில் எடுக்கிற மாதிரி இருந்தால் எடுத்து இங்கே வச்சுட்டு இங்கே எடுத்து ஃப்ரீ பண்ணிடலாம். ஓகே, இந்த ஸ்பாட்லேயே வந்து மீன் எல்லாத்தையும் பிடிச்சிட்டோம். ஓ, இங்கே ஒரு இடம் இங்கே பாருங்கள். இங்கே பிடிக்க முடியுமா? இல்லை கைஸ், இது ரொம்ப ஆழமாக இருக்கான். இங்கே பிடிக்க முடியாது. அங்கே மேலே இன்ட்டு மாதிரி காட்டுதா, ஒரு ஸ்ட்ரைக் அவுட் மாதிரி. அது மாதிரி இருந்தால் பிடிக்க முடியாதான். இங்கே பிடிக்கலாம் கைஸ். ஆரம்பி. ப்ளூ மேக்ரல். ஓகே, பிடிச்சாச்சு. திருப்பி ப்ளூ மேக்ரல் தான். இங்கே வச்சிடலாம். ஆஹா, மீன் வைக்க இடம் இல்லை கைஸ்.
ஃபுல்லாக அடிச்சுன்னு நினைக்கிறேன். இது என்ன போட் இன்ஜினா? போட் இன்ஜின்லாம் இங்கே தான் இருக்குது. இதுதான் இன்ஜினோட ஃபேனு. இதெல்லாம் போட்டில் தான் இருக்கா? ஓகே கைஸ். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல் அடிச்சு இன்னும் மீன் பிடிச்சா வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த மீனை வந்து நேராக வைக்கிற மாதிரி இருந்தால் இங்கே வச்சிடலாம். இங்கே ஒரு இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று 3 வச்சிடலாம். நேராக வைக்கிற மாதிரி இருந்தால் இருங்க வைக்க முடியுதா பார்க்கலாம். இதை ரொட்டேட் பண்ண முடியுமா? ஓகே கைஸ், ரொட்டேட் பண்ண முடியுது. இங்கே வச்சிடலாம். அப்போ இன்னும் ஒரு 2 மீன் வைக்கலாம் போட்டில். இதோ இங்கே ஒன்று, இன்னொரு. ஓகே, இங்கே தான் அந்த ஸ்பாட்லேயே மீன்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ இருட்டாயிடுச்சா நம்ம லைட் ஆன் பண்ணிக்கலாம் கைஸ் நம்ம போட்டில். இருங்க எப்படின்னு பார்க்கலாம். ஓ இதான் போட்டோட லைட்டா? போட்டுக்கு மட்டும் தான் லைட் எரியுது. சரி ஓகே, எதுவும் இல்லாததுக்கு இந்த லைட் ஓகே தான். சரி, இன்னும் ஒரே ஒரு மீன் பிடிக்க தான் இடம் இருக்கு. அங்கே ஒன்று இருக்குது கைஸ், அந்த வில்லேஜ் பக்கத்துலேயே ஒன்று இருக்குது. இங்கேயும் கொஞ்சம் இருக்குது மீனுங்க. இங்கே இருக்கு பாருங்க நிறைய மீனுங்க. இங்கே ஒரு தூண்டில போடுவோம், இன்னும் ஒரு மீன் பிடிக்கலாம். ஓ, இங்கே வேற மீன் தாங்க. ஓ, இங்கே ஸ்குவிட்டு கிடச்சிருக்கு கைஸ், ஏரோ ஸ்குவிட் தான். இந்த கடம்பா மீன் கிடச்சிருக்கு இங்கே. சூப்பரு. இது வைக்க முடியுமா? ஓகே, ஒரே ஒரு ஸ்குவிட் வச்சுருக்கோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டில் வந்து ப்ளூ மேக்ரல் மீனுங்க இருக்குது, சிஓடின்னு ஒரு மீன் இருக்குது, அப்புறம் இந்த ஸ்குவிட் இருக்குது, அதாவது கடம்பா மீன் இருக்குது. ஓகே கைஸ், போட்டை ஃபுல் பண்ணியாச்சு. வாங்க நம்ம போயிடலாம் வில்லேஜுக்கு. ஓ, ஃபாக் அதிகமாச்சுன்னா நம்ம பேனிக் ஆகிடுவோம். பேனிக் அதிகமாகுமா? சொல்லுவாங்க, அதுக்குள்ளே உள்ளே போயிடலாம். ஓகே, வில்லேஜுக்கு வந்தாச்சு. நம்மளை நம்பி வேற அந்த மனுஷன் இந்த போட்டை கொடுத்துருக்காரு. வாங்க நம்ம பிடிச்ச மீன் திரும்பி கொடுப்போம். ஓரமாக நிறுத்து. டாக் ஒர்க்கரா? ஓ, இவரு வேலை செய்கிற ஒர்க்கரா? என்ன சொல்கிறாருன்னா உன்னை பார்க்க தொலைஞ்ச ஃபிஷர்மேன் மாதிரி இருக்கு நீ. கைஸ், நம்ம மாற்றி வந்துட்டோம் கைஸ். இது நம்ம வில்லேஜ் இல்லை, இது வேற ஏதோ வில்லேஜ் போல இருக்கு. நம்ம வில்லேஜ் வந்து வெஸ்ட் சைடில் இருக்கான். நம்ம வில்லேஜ் பேர் வந்து கிரேட்டர் மேரு, அது வந்து வெஸ்ட் சைடில் இருக்குன்றாரு இந்த ஒர்க்கர். இவங்க வேலை செய்கிற ஒர்க்கர் போல இருக்குது இந்த வில்லேஜில். ஓ சாரி தல, மாற்றி தெரியாமல் வந்துட்டேன். என்ன சொல்கிறாருன்னா நான் லைட் ஹவுஸோ ஒரு கண்ணு வச்சுக்கோ, அதில் வந்து ரொம்ப தூரம் போயிடாதான்றாரு. ஓ, அது வேற இருக்கா? சரி வாங்க நம்ம இடத்துக்கு போகலாம். இருட்டில் எங்கே? அதோ கைஸ் இந்த லைட் ஹவுஸு. ஓ, அங்கே இருக்குது, நம்மளுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் நம்ம வில்லேஜ். நம்ம அப்படியே மீன் பிடிக்கிற ஆர்வத்தில் வேற ஒரு வில்லேஜுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த லைட் ஹவுஸ் பக்கத்துலேயே இருக்குது. இப்போ இந்த லைட் ஹவுஸ் தான் நமக்கு அடையாளம். வாங்க பிடிச்ச மீன்லாம் போயிட்டு நம்ம வில்லேஜில் விற்றுடலாம். என்ன கண்ணெல்லாம் இருக்குது தண்ணியில்? அந்த மனுஷன் வர இருட்டத்துக்குள்ளே வந்துடணும் திருப்பி அப்படின்னா. இருட்டுடிச்சு. சீக்கிரம் போ சீக்கிரம் போ சீக்கிரம் போ. அது மேலே ஏதோ கண்ணு மாதிரி சுற்றுது, எதுக்கு அது? ஓகே கேஸ், நம்ம வில்லேஜுக்கு வந்துட்டோம். வாங்க வண்டி ஓரமாக எடுத்துடலாம். ஓகே, வித்தாச்சு. அதான் வந்துட்டார் பாருங்க நம்ம ஆளு. இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜோட மேயராம். ஸோ மேயர் வந்து நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காராம். ஒன்று ஒரு பீஸாக திருப்பி சந்திச்சதில் சந்தோஷமா. நம்ம கிட்ட வந்து நம்ம போட்டை பற்றி சில விஷயங்கள் பேசணுமா? ஸோ என்னது? நம்ம போட்டு வந்து ரெடி பண்ண முடியாத அளவுக்கு டேமேஜ் ஆகிடுச்சான். ஆனால் இவர் இப்போ ஒரு போட் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதே நம்ம வந்து எடுத்துக்கலாமா? அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த காசை வந்து ஒரு லோனாக எடுத்துக்கிறாராம். சூப்பர். நம்ம பிடிச்சின்னு வந்த மீன்லாம் விற்றா அதுலேருந்து ஒரு சின்ன அமௌண்ட்டு அந்த லோனுக்கு போயிடுமா, இன்னொரு ஒரு சின்ன அமௌண்ட் வந்து இந்த டவுனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு போயிடுமா. அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு லாபம் வந்து அதெல்லாம் போக தான் நம்ம கையில் இருக்கும் போல இருக்குது. ஓகே மேயர், ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க, இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறதே சந்தோஷம். தேங்க்யூ மேயர். இங்கே இருக்க லோக்கல் மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம பிடிச்சிட்டு அந்த மீனை விற்றுக்கலான்னு சொல்கிறாரு. சரி வாங்க நம்ம மீனை விற்கலாம். மீனுங்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே விற்றுற சொல்கிறாரு. ஓகே மேயர், பண்ணிட்டா போச்சு. இது என்னது? ஃபிஷ் மாங்கரா? ஓ, இது நம்ம ஸ்டோரேஜு, இது நம்மளோட போட்டு. ஸோ நம்மக்கிட்ட இருக்க ஸ்டோரேஜ் இங்கே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் அந்த மார்க்கெட் நினைக்கிறேன். வாங்க மார்க்கெட் போகலாம். ஓ, இவரு தான் அந்த வாங்குற மனுஷனா? ஆள் பார்க்க ரொம்ப டெரராக இருக்காரு. சரி வாங்க நம்ம மீன் வைக்கலாம். தலைவரே, ஃப்ரெஷ்ஷான மீன் எடுத்து வந்திருக்கேன், எவ்வளோ ரேட்டுக்கு எடுப்பீங்க? ஓ, என்ன சொல்கிறாருன்னா
அதர் டவுனு. ஸோ நம்ம வழி மாதிரி ஒரு டவுனுக்கு போனோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் இருக்குமா நம்ம விற்றா. மேபி அதிகமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளால் அங்கே விற்க முடியாது. ஏன்னா நம்ம இங்கே கடன் இருக்குல்ல, இந்த டவுனுக்கு நம்ம கடன் பே பண்ண வேண்டியது இருக்குல்ல, அதனால் இங்கே தான் நம்ம விற்றாகணுமா. அப்போ அந்த கடன் முடிகிற வரையும் நம்ம இங்கே தான் விற்கணும், வேறு டவுன்லலாம் விற்க முடியாது. சரி ஓகே தலை. ஓகே கேஸ், நம்ம பிடிச்ச அந்த மீன்லாம் இங்கே இருக்குது. இது எவ்வளோக்கு போகுது? $6. சரி ஓகே. இது $7. ஓ, சைஸ் பொறுத்து ரேட்டு மாறுது காய்ஸ். இது அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கு பாருக்கு. இங்கே சைஸ்லாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது 21 சென்டிமீட்டரா, இது 20 சென்டிமீட்டரு, 19 சென்டிமீட்டரு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓ, அங்கேயே அந்த கண்டிஷனும் இருக்குது பாருங்கள். இது ஃப்ரெஷ்ஷு, இது இந்த மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான். இது ஸ்டேலாம். ஸ்டேல்னா ஃப்ரெஷ்ஷோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க எல்லாத்தையும் விற்றுடலாம். ப்ளூ மேக்கரெல்லாம் $6 இல்லை $7 தான் போகுது. ஓ, இது $9 போகுது கைஸ். இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாக்கு. அப்போ ஃப்ரெஷ்ஷாகவும் பெருசாகவும் இருந்தால் நமக்கு ரேட் அதிகமாகுது. ஓகே, இந்த சிஓடி என்னன்னு பார்க்கலாம். $16. சூப்பரு. இது பெருசாக இருக்கிறதுனால ரேட் அதிகமாக போகுது. சரி ஓகே, இது எதையும் வித்துரு. இந்த கடமா மீன் எவ்வளோக்கு போகுது பார்க்கலாம். $14 தானா? ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சைஸ் பெருசாக இருக்கான். $14. சரி ஓகே. இன்ஜினை விற்க முடியுமா? இன்ஜின்லாம் விற்றா நம்ம வண்டி எடுக்க முடியாது. ஸோ ஓகே கைஸ், நம்ம பிடிச்சிட்டு அந்த மீன்லாம் விற்றாச்சு. நம்மக்கிட்ட இப்போ எவ்வளோ இருக்குது? $120 இருக்குது. ஓ சூப்பர். சரி ஓகே, விற்றாச்சு. ஸோ ஓகே, தேங்க்ஸ் தலை. உங்கள் கூட வியாபாரம் பண்ணது ரொம்ப சந்தோஷம். வரட்டுமா? அதோ மேயர் வந்துட்டார்ல. கைஸ், இவர் வந்து இந்த டாக்ஸ் கிட்ட ஏதோ ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்காராம். இது நம்மளுக்கு பிடிக்கும், எடுத்துக்கிறியான்னு கேட்குறாரு. என்ன பொருள் இது? ரீசர்ச் பார்ட்டா? ஓ, இந்த பார்ட்ஸ்லாம் வச்சா நம்ம புது equipmentலாம் ரிசர்ச் பண்ணி அப்கிரேட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த போட்டை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு இந்த பார்ட்ஸ்லாம் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, எடுத்துக்கலாம். ஒரு சில தானே ஒரு எடுத்து போட்டுக்க வேண்டியதான். ஓகே மையா, தேங்க்யூ. இப்போ இங்கே இருக்க லோக்கல் ஒர்க்கர்ஸ் கிட்ட நம்ம போட்டை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாமா. ஸோ அதுக்கு நம்ம காசு கொடுக்கணுமா. ஸோ காசு கொடுத்து நம்ம மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணலாம்? சரி வாங்க பார்க்கலாம். எங்கே இருப்பாங்க? ஷிப் ரைட்டு. ஓ, இவங்க தான் அந்த போட் மாடிஃபை பண்ணுறவங்களா? எல்லாருமே இந்த டவுனில் ரொம்ப டெரராக இருக்காங்களே. சரி ஓகே, வாங்க என்னென்னு பார்ப்போம். ஹலோ மேடம், என்னோடய போட்டுக்கு கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னென்னு பார்க்குறீங்களா? வந்து உன்னோட போட்டை என்னால் வந்து இம்ப்ரூவ் பண்ணி தர முடியுன்றாங்க. ஓகே, தெரிஞ்ச விஷயந்தான். நான் சும்மா பண்ண மாட்டேன், காசுக்காக தான் பண்ணுவேன்றாங்க. ஓகே மேடம், எல்லாம் காசுக்காக தான். நம்ம போட் ஏதாச்சும் பாறையில் இல்லை வேறு எப்படியாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா இங்கே வந்து எடுத்து வந்து நம்ம ரிப்பேர் பண்ணிக்கலாமா? ஓ சூப்பர். ஓகே மேடம், உங்களை அப்புறம் சந்திக்கிறேன். நிறைய வேலைங்க இருக்குது, நிறைய கடன்க வேறு இருக்குது, அதெல்லாம் வேறு பிடிக்கணும். இங்கே பார்த்தீங்களா, ஷிப் லோன் ரீபேமெண்ட்டான். $28 வந்து மீதி இருக்கான். மொத்தம் அப்போ எவ்வளோ தான் நம்ம லோன் எடுத்தோம்? மொத்த லோன் அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியல. ஆனால் $28 வந்து நம்மளுக்கு மீதி இருக்குது கட்ட வேண்டியது. இங்கே ஏதோ இருக்குது. இது என்னது? ஓ, நம்ம போட்டோட ஸ்டேட்டஸ். நம்ம ஸ்டோரேஜ் லாக்கரோட ஸ்டோரேஜ் இடம் இது. நம்ம போட்டோட ஸ்டோரேஜ் இடம் இது. இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த ரிசர்ச் பார்ட் எடுத்து இங்கே வச்சிடலாம் கைஸ். இது நம்மளுக்கு தேவைப்படாது. அப்புறமா நிறைய கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம போட்டை அப்கிரேட் பண்ணிக்கலாம். இது கேபினா? இங்கே கேபின் ஒன்று இருக்குது. ஓ, மேப்பு. மேப் பார்த்தீங்களா? நம்ம இங்கே இருக்கோம், இந்த இடத்துல இருக்கோம். ஓ, இவ்வளோ பெருசாக இருக்கா மேப்பே? பெரிய மேப்பில் இருக்குது கைஸ். ஸோ இங்கே ஒரு டவுன் இருக்குது, இங்கே ஒரு டவுன் இருக்குது. ஸோ நம்ம டவுன் பேர் வந்து கிரேட்டர் மேரோ, இது லிட்டில் மேரோவும். இது டாட்டில் இருக்கிறதெல்லாம் டவுன் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே சுற்றி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். வேறு என்ன இருக்குது? என்சைக்ளோபீடியா. ஓ, நம்ம பிடிச்ச மீன் பற்றி அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதில். ஸோ ப்ளூ மேக்ரல். ப்ளூ மேக்ரல்னால் தமிழில் என்ன கைஸ்? ப்ளூ மேக்ரல்னா காணாங்கெழுத்தியா தமிழில். ஓ, காணாங்கெழுத்தி மீன் சாப்பிட்ட மாதிரி தான் ஞாபகம் இருக்குது.
ஆனால் இதை பார்த்தா அப்படி தெரியல. ம், காணாங்கெழுத்தியா இது? காணாங்கெழுத்தி. இது சீவோடினா என்னன்னு தெரியல. இது வந்து ஸ்குவிட், கடமா மீன். இதெல்லாம் நம்மள எல்லாருக்கும் தெரிஞ்ச மீன் தான். இப்போதைக்கு நம்ம 3 மீன் தான் பிடிச்சிருக்கோம். அதனால் 3 மட்டும் இங்கே இன்ஃபர்மேஷன் காட்டுது. ஸோ நம்ம பிடிக்க தான் அது இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் காட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இது எங்கே கிடைக்கும்லாம் போட்டிருக்கு பாருங்க. டே டைமில் தான் கிடைக்குமா. நம்ம இந்த ராடு, ஃபிஷ்ஷிங் ராடு வச்சே பிடிச்சிடலாமா. இதுவும் டே டைமில் தான் கிடைக்கும். இந்த ஸ்குவிட்டு பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் கிடைக்குமா. ஓ, நம்ம மீன் பிடிச்சிட்டு திரும்பி வரும்போது இருட்டிடுச்சு பார்த்தீங்களா, அப்போ தான் இந்த மீன் கிடச்சிது. ஓகே, அப்போ நைட்டு தான் நம்ம அந்த ஸ்குவிட்டை பிடிச்சிருக்கு. ஸோ ஓகே கைஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க அடுத்த ஒரு ட்ரிப்பு போயிட்டு வருவோம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் மீன் கிடைக்கும். டைம் என்னாச்சு? 12:45 கைஸ். காலையில் 12:45 ஆயிடுச்சு. ஓகே, அப்போ இருட்டி தான் இருக்கும். அப்போ போகலாமா? சரி வாங்க போய் பார்க்கலாம். டே அண்ட் நைட்டாக வேலை செஞ்சால் கைஸ் நம்ம கடன் அடைக்க முடியும். எது வண்டிக்கு பெட்ரோல்லாம் போட தேவையில்லையா? நைட்டில் வந்து நம்மளுக்கு கடமா மீன் நிறைய கிடைக்கும் கைஸ். என்ன லைட் ஆஃப் ஆயிடுச்சு? லைட்டை போடு. ஓகே, லைட்டை போட்டாச்சு. ஏதாச்சும் மாட்டுதா பார்க்கலாம் வாங்க. இங்கே இருக்குது கைஸ். என்ன மீன் இங்கெல்லாம்? இந்த கடமா மீன் இருக்கீங்க, எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிடலாம். ஓகே, ஒன்று. நைட்டு தான் கைஸ் நிறைய கடமா மீன் மாட்டோம். இங்கே வா. ஓ, இங்கே ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. வாங்க வேறு ஸ்பாட்டுக்கு போகலாம். என்னது சம்திங் ஸ்லிதர் இன்டு கார்கோவா? ஏதோ கார்கோவில் ஏதோ ஆன மாதிரி காட்டுது. என்னாச்சு கார்கோவில்? ஓ, இங்கே பாருங்க கைஸ், ஏதோ பபுள்ஸ் மாதிரி வருது. இன்ஃபெக்டடா? இது இன்ஃபெக்டட் ஆகிட்டுருக்கு கைஸ். அப்போ இது விற்க முடியாது. இதை என்ன பண்ணணும்? அப்போ இதை போட்டுடணும் போல இருக்கு. ஓ, இது வேறையா? கெட்டு போயிடுதுன்னு நினைக்கிறேன். இன்ஃபெக்டட்னா நம்ம மீன் கெட்டுடுதுல, அது மாதிரி இந்த மீன் கெட்டு போயிடுச்சு. ஓ, வேஸ்ட்டாக போச்சா? சரி, எடுத்து போட்டுடலாம் வெளியே. ஜட்டிங் வச்சிடலாம். பிடிச்சதே 4 மீன், அதில் 1 வீணாக போச்சு. கைஸ், இங்கே தான் பபுள்ஸ் மாதிரி இருக்குது. வாங்க இங்கே போய் பார்க்கலாம். ஆனால் இந்த கடலை பார்த்தாலே ஒரே பயங்கரமாக தான் கைஸ் இருக்குது. சரி வாங்க போவோம், வேலையை பார்ப்போம். இங்கே பிடிக்க முடியாதா? சூப்பர். ஸோ இங்கே இருக்க பாறையெல்லாம் வந்து இடிச்சா போட்டு டேமேஜ் ஆகும் கைஸ். நம்ம அந்த ரிப்பேர்மேன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த பாறையெல்லாம் இடித்து போட் டேமேஜ் ஆனால் அவங்ககிட்ட போய் ரிப்பேர் பண்ணிக்கலாம், அதுவும் காசுக்கு. ஓய், என்னது? ஓ, விடிஞ்சிருச்சு கைஸ். பறவைங்களாம் பார்க்குறது பார்த்தீங்களா? சூப்பர். சன்ரைஸ் வியூ. என்னது? ஆஹா, ஏய், இந்த பறவைங்க வந்து மீனை கொட்டிட்டு போகுது கைஸ். ஓய், என்ன இது? ஆஹா, எல்லா மீனையும் இப்போ எப்படி இது விரட்டி அடிக்கிறது? இன்னும் எத்தனை மீன் நமக்கு கைஸ்? எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுச்சு. சூப்பர். இந்த பறவைங்க வந்து எல்லா மீனும் எடுத்துகிட்டு போயிடுச்சு கைஸ். ஏன்னா போட்டில் ஒரு டோர் கூட இருக்கா மூடி வைக்க? உள்ளே போட்டு தானே மூடி வச்சுருப்பாங்க மீனெல்லாம், எப்படி எடுத்துகிட்டு போவோம்? சூப்பர்யா. பிடிச்சதே 4 மீன், அதில் 1 மீன் கெட்டு போச்சு. மீதி இருந்த 3 மீனை வந்து அந்த பறவைங்க தூக்கிட்டு போயிடுச்சு. அப்போ இந்த பறவைங்கள்லாம் விரட்ட ஏதாச்சும் ஒன்று வாங்கி வைக்கணும் வண்டியில். இங்கே கொஞ்சம் மீனுங்க இருக்குது, இது பிடிக்க முடியாதுல்ல, அப்படியே பார்த்தோம். சரி வாங்க கைஸ், விடிஞ்சிருச்சு. இப்போ போயிட்டு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம போட்டை ஃபில் பண்ணிட்டு வர வேண்டியதுதான். இங்கே ஏதோ மீனுங்க இருக்குது, பிடிக்க முடியுமா? இதையும் பிடிக்க முடியாதான். இதுங்க ஓகே கைஸ், இங்கே பிடிக்கலாம். ஓகே, ப்ளூ மேக்கர், காணாங்கெழுத்தி. 2 மீன் தான் மாளிச்சு, அதுக்குள்ளே வந்து மீனுங்கெல்லாம் ஓடிச்சு போல இருக்குது. சரி வாங்க, ஸ்ட்ரைட்டாக ஏதோ பபுள்ஸ் வருது, அங்கே என்னன்னு பார்க்கலாம். என்ன மீன் மாதிரியே தெரியலையே இது. ஏதோ பொருட்கள்லாம் வந்து தண்ணியில் முழுங்கி இருக்குது கைஸ் இதுங்க. ஸோ இந்த பொருளை எடுக்க நம்மளுக்கு வந்து ஒரு தனி எக்யூப்மெண்ட்டே வேணுமா அதுக்கு. ஸோ அப்போ அதுக்கு ஒரு தனியாக வாங்கணும் போல இருக்குது. இப்போ எடுக்க முடியாது. இருட்டுறதுக்குள்ளே நம்ம போட்டை ஃபில் பண்ணிடலாம் பார்த்தா போகிற இடம் எல்லாமே தடங்களாகவே இருக்குது. நீங்கள் இங்கே ஒரு மீன் இருக்குது.
ஓகே, இங்கே பிடிச்சிடலாம் கைஸ். புடி என்ன மீன்? இந்த சீவோடியா? இந்த மீனுக்கு பிடிச்ச இடத்த அதிகமாக அடிச்சுக்கிட்டுருங்க. ஓகே, எங்கள் மீன் காலி. வாங்க, அங்கே ஒரு இடத்து இருக்கு, அங்கே போகலாம். ப்ளூ மேக்ரல்ஸ் மாட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இங்கேயும் காலி. ஓ, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? ஆஹா, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? ஓகே கைஸ், லைட் ஹவுஸ் இங்கே இருக்குது. அதுதான் நம்மளோட டவுனு. ஓகே, நம்ம மீன் பிடிக்க ஆர்வத்தில் எங்கேயும் மிஸ் ஆகிடக்கூடாது. நம்ம அடையாளத்துக்கு வந்து இந்த லைட் ஹவுஸை பார்த்துட்டே இருக்கணும். இந்த லைட் ஹவுஸ் மறைஞ்சிடுச்சுன்னா நம்மளும் மிஸ் ஆகிடுவோம். வாங்க, இங்கே போட்டு பார்க்கலாம். இப்போ இருட்டிடுச்சா? ஐயா, வெக்க இடம் இல்லையா? சே, கடவா மீன் மாட்டியிருக்கு, வெக்க இடம் இல்லை கைஸ். அப்போ இந்த மீனுக்கு பதிலாக இதை வச்சிடலாம். இந்த மீன் தேவையில்ல. ஓகே கைஸ், நம்ம போட்டே ஃபுல்லாகிடுச்சு. வாங்க போயிட்டு விற்றுட்டு வரலாம். நம்ம லைட் ஹவுஸ் எங்கே? இங்கே இருக்குது லைட் ஹவுஸ். திருப்பு மணி வந்து 8 ஆக போகுது. 8 ஆயிடுச்சு மணி. இருட்ட போகுது, சீக்கிரம் போயிடணும். நம்ம பகல்லையே லைட்டை போட்டோமோ? ஓகே, டவுனுக்கு வந்தாச்சு. வண்டி ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு சட்டை பூரா எல்லாத்தையும் விற்றுடலாம். தலைவரே, ஃப்ரெஷ்ஷான மீன் இருக்குது. ஓகே, எல்லாத்தையும் விற்றுடலாம். இப்போ ரேட் எவ்வளோ? அதே ரேட்டு தான் கைஸ். ஓகே, இப்போத்தி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விற்று நம்மளுக்கு $243 இருக்குது. சூப்பரு. ஓகே பெரியவரே, வரட்டுமா? மீன்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க, பறவை வந்து தூக்கிட்டு போயிடும்போது. ஓ, இன்னும் $6 தான் கைஸ் ரிமைனிங் இருக்குது. இன்னும் ஒரு ட்ரிப் அடிச்சுன்னா வைங்களேன், முடிச்சிடலாம் இந்த லோனை. ஓ, சீக்கிரமாக நம்ம லோனை முடிச்சிடும் போகிறோம்ல இருக்குது. லோனை முடிச்சிட்ட பிறகு தான் நமக்கு நிறைய லாபம் வரும். வாங்க, இன்னும் அடுத்த ட்ரிப் போயிட்டு லோனை முடிச்சிடலாம். எடு ஆனால் இருட்டாயிடுச்சு. நம்ம மேயர் வேற இருட்டில் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் நம்மளுக்கு கடன் இருக்கே. டே அண்ட் நைட் உழைச்சாதாங்க கடன் அடைக்க முடியும். வாங்க, ரொம்ப உள்ளே போகாமல் இங்கேயே ஏதாச்சும் மீன் இருந்தால் பிடிச்சின்னு வந்து வித்துடலாம். என்ன சவுண்ட் அது? ஏதோ ஷிப்பு ஆர்ன் அடிக்கிற மாதிரி சவுண்ட் அடிக்குது. பக்கத்தில் ஏதாச்சும் மீன் மாட்டு. நைட்டில் ரொம்ப டெரராக இருக்கே இந்த ஏரியா. இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு டவுன் இருக்குது, இங்கே ஒரு டவுன் இருக்குது. நம்ம டவுன் இங்கே இருக்குது. சுற்றியே நிறைய டவுன் இருக்குது கைஸ் பக்கத்துலேயே நம்மளுது. சரி, மீன் ஏதாச்சும் இருக்கா? பாரு, போகிறோம் பிடிச்சிடாத. சரி வாங்க கைஸ். ஆஹா, 12 மணி. வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். இருட்டில் ஏன் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? என்னன்னு தான் பார்த்துருவோமா போய்? என்னது கண்ணா வருது? சிங்க பார்த்தீங்களா, கண்ணா இருக்கு. ஓ, இவனுக்கு பயம் அதிகமாகுது கைஸ் இருட்டில் போனால். அதனால் அவனுக்கு ஹாலுசினேஷன் மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். யாரும் இவனை பார்க்குற மாதிரி. வண்டி வந்து ஸ்ட்ரைட்டாக ஓட்ட முடியல, வளைஞ்சு போகுது. ஓ, அந்த மேலே கண்ணு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அது ரொம்ப ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகுது பாருங்க. அவனுக்கு பயம் அதிகமானா அந்த கண்ணு ரொம்ப வைப்ரேட் ஆகுது. ஐயா, இவ்வளோ வயசாகுது இன்னும் இருட்டில் போகிறதுன்னு பயமா? இருட்டில் போயிருந்தா நிறைய மீனை பிடிச்சிட்டு வந்திருக்கலாம். ஏன்னா நிறைய மீன் இருட்டில் தான் கைஸ் வெளியே வரும். இந்த பெரிய பெரிய மீனுங்கள்லாம் இருட்டில் தான் வெளியே வரும். அதெல்லாம் பிடிச்சா நல்ல ரேட்டுக்கு விற்றுருக்கலாம். சரி விடுங்க, நம்மளால் பயப்படுறான். கொஞ்சம் விடிட்டும், ஒரு 4 மணி மேலே ஆகட்டும். ஓகே கைஸ், 4 மணி ஆயிடுச்சு. இப்போ போகலான்னு நினைக்கிறேன். யோ, இப்பயும் பயமாக இருக்குன்னு ஒன்று நானே போட்டு தள்ளிடுவேன். ஓகே கைஸ், வெளிச்சம் வருது. ஓகே, மீன்லாம் மாட்ட ஆரம்பிச்சிடுச்சு. வாங்க இங்கே போயிட்டு. ஏன்னா கனவா மீனா? ஆமாம் கைஸ், கனவா மீன் தான். ஆனால் பிடிக்க முடியாது, ரொம்ப ஆழமாக இருக்கான். யாயா அப்படி பண்ணுறீங்க? முதல்ல அந்த பெரிய மீன் தூண்டில் வாங்கணும். சரி வாங்க, இங்கே போயிட்டு தூண்டில போட்டு பார்ப்போம். எங்கே மீனை காணும்? ஓ, விடிஞ்சதுனால எல்லா மீனும் ஓடிச்சுங்களா? ஓ, இங்கே வருதுங்க கைஸ். நைட்டில் வந்து வேறு மீனுங்கள்லாம் வந்து மேலே இருக்குது, பகலில் வேறு மீனுங்க வந்து மேலே இருக்குது. இங்கே இருக்குது பாருங்க மீனுங்க.
ப்ளூ மேக்கரல் தான், அதே மீன் தான். எடுத்து போடு போட்டை ஃபில் பண்ணு. ஓகே, இங்க இந்த ஸ்பாட்ல காலி மீன். வேற எங்க இருக்கு? இங்க பாத்தீங்களா, ஏதோ சுறா மீன் சுத்திட்டு இருக்கு போல இருக்கீங்க. போனா போட்டு டேமேஜ் உள்ள போயிடுச்சு கைஸ். சுறா மீனுங்கன்னா போட்டை டேமேஜ் பண்ணுமா? அதை வருது. ஆனா கைஸ் இன்னும் இந்த போட் நம்மளுக்கு சொந்தமே ஆகல. இன்னும் கடல்ல தான் இருக்கு. அதுக்குள்ள டேமேஜ் ஆக்கிட்டா அதுக்கு செலவு பண்ணிருக்கு. ஐயோ வந்துச்சுங்க கைஸ், வந்துச்சுங்க கைஸ், பரவாங்க. ஏய் ஏய் ஏய், இங்க பாரு, நம்ம மீன் பிடிச்சிருக்கோம்ல, இங்க பாரு, ஆள் தான் கைஸ் எடுத்துட்டு போகுது. இந்த பறவைகளை போட்டு தள்ளிட்டு அந்த கறி எடுத்துட்டு போய் விற்கிற மாதிரி தான் நல்லா இருக்கும்ல. வராதீங்க வராதீங்க வராதீங்க. சரி, அந்த பறவைங்க தொல்லை தாங்க முடியல கைஸ், மீன்லாம் எடுத்துட்டு போதுங்க. அதப்பா, ஐயோ இங்க அடிச்சாச்சு. டேமேஜ்டா, டேமேஜ் ஆயிடுச்சான். அங்க இருக்காத படிப்பா. சே, இங்கே இருக்குங்க, மீன் இருக்குங்க. வாங்க இதுங்க எடுத்துட்டு போயிடலாம். என்ன மீன் பாருங்க, சால்ட்டு பிடிச்சி வச்சு அதெல்லாம் எடுத்துட்டு போயிடுச்சுங்க. சே, ஒண்ணுதான் இருக்கா இங்க? அதப்பாங்களா, இந்த பறவைங்களுக்கு தான் ஒரு வழி பண்ணணும். நம்ம போட்ல வர டேமேஜ்னு காமிச்சுது. இங்க என்ன மீனுங்க இருக்கு? பிடிக்க முடியாதா? சூப்பர். இந்த பறவைங்களுக்கு தான் கைஸ் ஏதாச்சும் பண்ணணும். அதுங்க தொல்லை வர தாங்க முடியல. ஒரு மீன் பிடிக்கலான்னு வந்தா எத்தனை பிரச்சனையா வருது. சை. சரி, எங்க இதெல்லாம் சுறா மீன் ஏரியாவோ? இங்க ஏதோ பபுள்ஸ் வருது, வாங்க இங்க பார்க்கலாம். போடு. ஓகே, ஒரு மீன் தான் இங்க இருக்கு. சரி வாங்க, இன்னும் அந்த அந்த டவுனுக்குள்ள போய் பார்க்கலாம். அங்கெல்லாம் நிறைய மீன் இருக்கு பாருங்க. இங்க நிறைய மீன் இருக்க மாதிரி இருக்கு. பிடிக்க முடியணும். ஓகே கைஸ், பிடிக்க போகுது. ஓகே கைஸ், காலி. ஓரளவுக்கு இந்த கடமை நைட் ஆயிடுச்சா? 9 மணி ஆயிடுச்சு கைஸ். அதான் அந்த கடமா மீன் மாட்டியிருக்கு. ஹாய், உனக்கு வேற பயம் அதிகமாகுது. லைட் எரியுதுல போட்டில். இன்னும் நிறைய லைட்லாம் போகிறேன். இந்த ஃபாக் அதிகமாக இருக்குது. இந்த ஃபாக் லைட் மாதிரி இருந்தது பார்த்தீங்களா? அந்த ஃபாக் லைட்லாம் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். இன்னும் நம்ம என்ன இது, இன்னும் நம்ம போட்டை நிறைய அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்குது கைஸ். நிறைய எக்யூப்மெண்ட்லாம் வாங்கி போட்டு நம்ம போட்டை நல்லா அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்குது. யார் இவரு? ஓ, லேடியா கைஸ்? ஏதோ ஒரு மர்மமான லேடி வந்து தூரத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்காங்களாம். ஓ, எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்குறாங்க. ஏமா உனக்கு தான்மா வந்தது? சொல்லுவாங்க, என்ன சொல்லலாம்? நான் மீன் பிடிக்க வந்திருக்கேன்னு சொல்லலாம். இந்த ஏரியாவை சுற்றி பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லலாம். இங்கே இருக்க மக்களை மீட் பண்ண வந்தேன்னு சொல்லலாம். வாங்க கைஸ், மீன் பிடிக்க வந்தானே உண்மையை சொல்லிடலாம். உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் இங்கே ஏதோ இல்லைன்னு கைஸ் இந்த லேடி. யார் அந்த லேடி? ஒரே மர்மமா இருக்கே. இருங்க, மேயர் வேற ஏதோ பேசணுமா? ஹலோ மேயர், என்ன விஷயம்? கைஸ், இவருக்கு ஏதோ ஒரு பார்சலை வந்து ஈஸ்ட்ல போய் கொடுக்கணுமா. நம்ம ஈஸ்ட்ல லிட்டில் மேரான்னு ஒரு டவுன் இருக்குது பார்த்தீங்களா? அங்கே அந்த பார்சலை திரும்ப கொடுக்கணுமா. ஓகே மேயர், வேற வழி இல்லை, இதாங்க எடுத்துக்கிறேன். இப்போ அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் வந்து நம்ம அந்த பார்சல் கொடுத்தா நம்மளுக்கு காசு கொடுப்பாங்களாம். ஆனால் சீக்கிரமாக போய் கொடுக்கணுமா. அது வந்து ஸ்பாயில் ஆகிடுமா, கெட்டு போயிடும் போல இருக்கப்போ. அது இப்போ தாயா வந்த மீன் விற்கலான்ட்டு அதுக்குள்ளே அவர் வேலை கொடுத்தானு புரிய. ஓ, தொலைஞ்சிட்டா வந்து காம்போஸையும் மேப்பையும் செக் பண்ணிக்கோன்னு சொல்கிறாரு. ஸோ ஓகே தலை. சரி கைஸ், நம்ம போய் அந்த பொருளை கொடுத்துட்டு வரலாம். லிட்டில் மேரோ இருட்டிலையா போ சொல்கிற? மேப் இங்கே இருக்குது. இதோ கைஸ், ஸ்ட்ரைட்டாக போனால் வந்து லிட்டில் மேரோ தான். சரி வாங்க, ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஆனால் இருட்டிடுச்சு கைஸ். ஆஹா, 1 மணி ஆக போகுது. ஸ்ட்ரைட்டாக போனால் லிட்டில் மேரோ தான். தலைவனுக்கு வேற பயம் வருமே. பல கண்கள் பார்க்குற மாதிரி வரும். என்னது பாறையா? டக்கு. ஓ, நம்ம லைட்டிங் கம்மியாக இருக்கிறதுனால கிட்ட போனதாங்க பாறை இருக்கிறது தெரியுது. இதுதானே லிட்டில் மேரோ? ஓகே கைஸ், வந்துட்டோம். இந்த டவுன்லேயே விற்க முடிஞ்சா விற்றுடலாம். ரேட் அதிகமாக போகும்.
மேப் எங்கே? ஓகே கேஸ், வந்துட்டோம் லிட்டில் மேரோக்கு. வண்டியை நிறுத்து. தலைவரே, இந்த மாதிரி ஒரு பார்சல் எடுத்து வந்திருக்கேன். அது என்ன பார்சல்னு நம்மளை பார்க்க விடாம மறைச்சிக்கிறாராங்க கைஸ். அப்படி என்ன இருக்கும் அந்த பார்சல்ல? ஓகே, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கான், பிரச்சனை இல்லையா? நம்மளுக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. ஓகே தேங்க்ஸ் தலை. எவ்வளோ? $225 கொடுத்துருக்காரு. பரவாயில்லையே $25. ஆனால் அது ஒரு நம்ம ஒரு 3 மீன் பிடிச்சிருந்தாலே எடுத்துருக்கலாம். ஆமாம் 3 மீன் பிடிச்சிருந்தாலே $25 எடுத்துருக்கலாம். இதுவும் பரவாயில்ல, மேயர் வேறு வேலை சொல்லிட்டாரு, அவர் நம்ம பகிச்சிக்க முடியாதுல்ல. என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது பாருங்க. ஏதோ ஒரு பழைய புக் கொடுக்குறாரா, அது நம்மளுக்கு உதவியாக இருக்குன்றாரு. என்ன புக் அது? ஓகே கேஸ், அந்த புக்கை வாங்கியாச்சு. சரி, நம்ம இங்கேருந்து போகலாம். இங்கே பாருங்கள், இந்த டவுன்லேயே நம்ம விற்கலாம். ட்ரேடர்ஸ் தான் இருக்காங்க பாருங்கள். ஆனால் நம்மளுக்கு அந்த டவுனில் வந்து இன்னும் கொஞ்சம் கடன்கள் பாக்கி இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்புறம் இங்கே விற்றுக்கலாம். ஆஹா, விடிஞ்சா அந்த பறவைங்க வந்துடுங்க. அதுக்குள்ளே போயிடணும். பயம் வேறு அதிகமாகுது. மின்னல். போட்டில் கீட்டில் போட்டுற பாருங்க. விடிஞ்சிச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த பறவைங்களாம் வந்துடும். நம்ம போட்டில் வேறு மீன்க இருக்குது, அதை வந்து தூக்கிட்டு போயிடும். ஆஹா, சீரப்போ பறவைங்க வந்துடுமோ? இல்லை கைஸ், கிட்ட வந்துட்டோம். இந்த பறவைங்க தொல்லை வேற தாங்க முடியலை. ஓகே கைஸ், வந்தாச்சு. இருக்கிற மீனெல்லாம் விற்றுட்டு நம்ம கடனை மொத்தமாக முடிச்சு விட்ட வேண்டியதான். வாங்க மேயர் வாங்க. என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ரொம்ப டயர்டாக இருக்குமா, நம்ம தூங்குறதே மறந்துட்டோமா. ஆமாம் தலைவரே, என்ன பண்ண சொல்கிறீங்க? கரெக்டு தான். என்ன சொல்கிறாருன்னா, அடிக்கடி நீங்கள் பிரேக் எடுத்துக்கணும், அப்போ நமக்கு உடம்புக்கு நல்லதுன்றாரு. நீ சொல்கிறதும் ஒரு விதத்தில் கரெக்டு தான் தலைவரே. சரி வாங்க, முதல்ல போயிட்டு மீனை விற்றுடலாம். பெரிய ஒரு ஃப்ரெஷ்ஷான கனவா மீன் இருக்குது, நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கோ. கடன்க வேறு நிறைய இருக்குது பாருங்க. அந்த ப்ளூ மேக்ரல் இருக்குது, கடவா மீனும் இருக்குது. எல்லாத்தையும் விற்றுரு. ஓ, இது நம்ம இடிச்சதுனால ரிப்பேர் ஆனது கைஸ். இங்கே எந்த பொருளும் விற்க முடியாது, இன்ட்டு மார்க் இருந்துச்சு. இப்போ போட்டு டேமேஜ் பார்த்தீங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து 1 இன்ட்டு அடிச்சிருக்கு. அப்போ மொத்தம் 3 டேமேஜ் ஆகலாமா அவ்வளோ இருக்குது. ஆல்ரெடி ஒரு டேமேஜ் ஆகிடுச்சு, இன்னும் 2 டேமேஜ் ஆனால் போட்டு மூவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே வாங்க, இப்போ லோன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். மேயர் என்ன அடிக்கடி வந்துடுற? அவர் ஒரு நல்ல மூடில் இருக்காராம். நீ நல்ல மூடில் இருந்தால் எனக்கு என்ன, இல்லைன்னா இல்லை. ஓ, நம்ம இங்கே வந்ததில் அவருக்கு சந்தோஷமா கைஸ்? நம்ம வந்து நிறைய வியாபாரம்லாம் பண்ணதில் அவருக்கு சந்தோஷமா? இதை சொல்லத்தான் வந்தியா நீ? இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரை டாக்குன்னு ஒன்று இருக்குது. ஓ, ட்ரை டாக்கில் தான் நம்ம போட்டை வந்து ரெடி பண்ணுறது, ரிப்பேர் பண்ணுறது, ரெடி பண்ணுறது என்னமா. நம்ம போட்டில் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸு, ஏன்னா அட்டாச்மெண்ட்டு இதெல்லாம் இவங்க பண்ணி கொடுப்பாங்களாம். லம்பரு, மெட்டல் ஸ்கிராப்லாம் இருந்தால் நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாங்களாம். அதெல்லாம் எங்கே போய் கண்டுபிடிக்குதுன்னு கேட்கலாமா? ஓ, இந்த கடல்லே வந்து நிறைய பொருட்கள் இருக்குமா. முக்கியமாக இந்த கப்பல்லாம் வந்து கவுந்துருக்கும் பார்த்தீங்களா, இடிச்சு கவுந்துருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துல நிறைய பொருட்கள் கிடைக்குமா. வா, இப்போ எங்கேயும் வாங்கிட்டு வர முடியாது, கடல்லேருந்து திருட்டிட்டு தான் வரணும். சூப்பர்மா. நம்ம லோன் என்ன ஆச்சு? நம்ம லோன் முடிஞ்சிடுச்சா? இந்த ரிமைனிங் அமௌண்ட் காட்டல, அப்போ முடிஞ்சிட்டு இருக்கு கைஸ் நம்ம லோனு. ஓ சூப்பர், அப்போ நம்ம லோன் முடிஞ்சிடுச்சு. இனிமேல் ஃபிஷ்ஷு, இனிமேல் மீன் பிடிச்சி எந்த டவுனில் வேணால் போய் விற்கலாம் போல இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இதை காட்டுது ரீசர்ச்சில் போய் என்னென்ன இருக்குது பார்ப்போம். ஓ, இது மீனோட ராடு, இது தூண்டில். இங்கே பார்த்தீங்களா, ஓ இது பெருசு, அதை விட இது பெருசு. இது வந்து ஷாலோ வாட்டரில் பிடிக்கலாமா. இங்கே ஒன்று இருக்குது மேன்க்ரோவ். ஓ, இது வால்கானிக்கு. இது என்னது மேன்க்ரோவ்? இதெல்லாம் என்ன ஏரியாவா இதெல்லாம்? இங்கே பாருங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்னது வலையா? வலை மாதிரி இருக்குது. ஓ, இன்ஜின்னு பெரிய பெரிய இன்ஜின் இருக்குது கைஸ். நம்மளது பார்த்தீங்களா, இங்கேருந்து இதுக்கு ரிசர்ச் பண்ணி இதை மாற்றி அப்படியே அப்கிரேட் பண்ணிகிட்டே போகலாம் போல இருக்குது. பாட்னா என்னது? பாட்டு இப்போதைக்கு 2 தான் கைஸ் வருது, இந்த பாட்டெலாம் வரல.
மேபி இதெல்லாம் ரிசர்ச் பண்ணால் தான் அது ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம போட்டை அப்கிரேட் பண்ணணும். வாங்க நம்ம போட்டில் என்னென்ன அப்கிரேட் பண்ண முடியுது பார்க்கலாமா? தூண்டில் இருக்குது, இன்ஜின் தான் இருக்குங்க. லைட்ஸ் வேணால் நம்ம போடலாங்க இப்போதைக்கு. இந்த ஃபாக் லைட் போடலாமா? 180யா? வாங்க அந்த ஃபாக் லைட் ஒன்று வாங்கி போடலாம். எங்கே இருக்கணும்? ஓகே கைஸ், ஃபாக் லைட் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம போட்டுக்கு ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்கோம், ஃபாக் லைட் போட்டிருக்கோம். சூப்பர். இதுக்கே பார்த்தீங்கன்னா 180 ரூபா காலி. ஸோ இன்னும் காசு கிடச்சா இன்னொரு ஃபாக் லைட்டை வாங்கி போட்டுடலாம். எனக்கு வாங்க எப்படி இருக்கு பார்க்கலாம் ஃபாக் லைட்டு. ஓ இங்கே எதோ காட்டிகிட்டே இருக்குது கைஸ், என்னன்னு பார்க்கலாம் இருங்க. ரீசர்ச் பார்ட் 1 இருக்குது, இது 1 காட்டுது. இது அப்டேட் பண்ணலாமா? வாங்க இதை அப்டேட் பண்ணி பார்க்கலாம். ஓ ரீசர்ச் பண்ணிட்டோங்க. இப்போ இது வந்து ஷாப்பில் இருக்குமா, நம்ம வாங்கிக்கலாமா? ஷாப்பிங் எங்கே வந்து இங்கே இருக்குது பாருங்க. எப்பா $410. நம்மக்கிட்ட இருக்க தூண்டில் பார்த்தீங்கன்னா சின்ன மீனுங்க பிடிக்க தான் யூஸ் ஆகும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா லார்ஜர் அண்ட் டீப்பர் ஃபிஷ்ஷாக, பெரிய மீனுங்களும் ஆழமாக இருக்க மீனுங்களும் பிடிக்கலாமா? இது ஒன்று வாங்கி போட்டுடலாமா? இது ஒன்று வாங்கிக்கலாம் கைஸ். ஏன்னா ஆழமான இருக்கிற இடத்துல வந்து நம்மளால பிடிக்க முடியல. இதை வாங்கி இங்கே தான் கைஸ் வைக்க முடியும். இங்கே தூண்டில் மாதிரி கிடது பார்த்தீங்களா, இங்கே வைக்கலாம். ஓகே வச்சாச்சு. இதை விற்க முடியுமா? ஓகே கைஸ், $37 இதை விற்றுடலாம். ஓகே $30 திருப்பி வந்துருச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபாக் லைட் போட்டிருக்கோம், ஒரு புது தூண்டில் வாங்கியிருக்கோம் நம்ம போட்டுக்கு. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய மீனை பிடிச்சிட்டு வந்து நம்ம போட்டை நல்லா அப்கிரேட் பண்ணி இந்த மேப்பு ஃபுல்லாக ஒரு வாட்டி சுற்றி பார்த்துடணும் கைஸ். போயிட்டு நிறைய த்ரில்லிங்கான விஷயம், மர்மமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது இந்த கேமில். அதெல்லாம் இந்த மேப் ஃபுல்லாக வந்து நம்ம சுற்றி பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். முதல்ல நம்ம நிறைய மீனை பிடிச்சிட்டு நம்ம போட்டை நல்லா பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்க்கலாம். ஓகே கைஸ், இதுவரையும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளேயில் சந்திக்கிறேன்.